சார்ந்த மூலப்பொருட்கள் தொடர்பான இந்திய அளவிலான ராமெட் கண்காட்சி நடைபெற உள்ளது. கோவையில் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த கண்காட்சியான ராமெட் இந்தியா 2025 என்னும் கண்காட்சி வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கொடிஷியா வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்தியா அளவில் பல்வேறு தொழில்துறையினர் கலந்து கொள்ள இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிஷியா அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ராமெட் கண்காட்சி தலைவர் சரவணகுமார் மற்றும் கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் பேசுகையில், இந்தியாவின் முன்னணி கட்சியான இதில் தொழில்துறை தொடர்பான பங்கேற்பாளர்களுடன் பொறியியல், ஜவுளி, ஆட்டோமொபைல், மின்சார மற்றும் மின்னணுவியல், விவசாயம், ரயில்வே போன்ற துறைகளுக்கான மூலப்பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தனர். குறிப்பாக இக்கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தொழில் முனைவோர்கள் வருகை தர இருப்பதாகவும் 70க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் சுமார் 8000 முதல் 10,000 பேர் தோராயமாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தனர். 4வது பதிப்பாக நடைபெறும் இதில் பெரும் தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்கள், வேதிப்பொருட்கள் தொழிற்சாலைகள், மரப்பொருள் தொழிற்சாலைகள், MSME நிறுவன உரிமையாளர்கள், ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், டூல்ஸ் உற்பத்தியாளர்கள், பிளாஸ்டிக் உதிரிபாக தொழிற்சாலைகள் என பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் பயன்பெறுவார்கள் என குறிப்பிட்டனர். வணக்கம், நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிஷியா. இப்போது கொடிஷியா நடத்துகிற ராமெட் இந்தியா 2025 4வது பதிப்பு வந்து நம்மளோட கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் வந்து செப்டம்பர் 11லேருந்து 13th வரைக்கும் 3 நாள் நடக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் 10 AM ஆரம்பித்து 6 PM வரைக்கும் நடக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற MSMEs டார்கெட் பண்ணி என்னென்ன ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களோட ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்டீலுன்னா அலுமினியம், சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாமே, எல்லா ஸ்டீலுமே அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து கெமிக்கல்ஸு, அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபேரில் புது இதாக வந்து நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் ஃபாஸ்ட்னஸ், இதெல்லாமே நாங்கள் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபேருக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிட்டேருந்து டைரெக்டாக ஒரு லிங்க் பண்ணணும். அண்டு ட்ரேடர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளியே ஸ்டேட்லேருந்து ஒரு 5 ஸ்டேட்லேருந்து ட்ரேடர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா, நம்ம இங்கே கோயம்புத்தூர் வந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேலான MSMEs இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் சேவிங் இருக்கோ அவங்களோட பிஸ்னஸ் நல்ல மார்ஜின்ஸ் இருக்குங்கிறங்காட்டி டு இம்ப்ரூவ் மார்ஜின்ஸ், அது வருஷம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டு இருக்கிற இடத்துல ரா மெட்டீரியல் விலை கம்மியாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும், எக்ஸ்ட்ரா மார்ஜின். அதுக்காக வந்து இந்த ஃபேரை எய்ம் பண்ணி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்டால்ஸ் பக்கம் இருக்குது. இதில் வந்து நாங்கள் நல்லா ஒரு 8000லேருந்து 10,000 MSMEs வந்து இதை விசிட் பண்ணி பெனிஃபிட் அடைவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது கோயம்புத்தூர் MSMEs வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஒவ்வொரு கடையாக போய் தேட வேண்டியதில் எல்லாமே ஒரே இடத்துல நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். 4வது பதிப்பு இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நிறையா எக்ஸிபிட்டர்ஸும் கேட்டாங்க. எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த MSMEs ரீச் நல்லா இருக்குது. அதே மாதிரி எங்களோட இவங்களும் MSMEஸும் கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ராமேட் வந்து வருஷமே பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரிக்குவயர்மெண்ட் எங்களுக்கு இயர்லி ரிக்குவயர்மெண்ட், நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு நடத்த வேண்டியதில்லை. அதனால் இந்த வருஷம் நாங்கள் 4th எடிஷனை வந்து இயர்லியாகவே கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து நிறையா MSMEs பயனடணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை விசிட் பண்ணி 11th to 13th செப்டம்பர் மார்னிங் 10 to 6 PM என்ட்ரி ஃப்ரீங்க. வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு MSMEஸோட விசிட்டிங் கார்டு கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். முக்கியமான செக்டர்ஸ் சேர்மன் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். ரா மெட்டீரியலுங்க, எல்லா ரா மெட்டீரியல்ஸுங்க, ஃபெரஸ், நான் ஃபெரஸு, மைல் ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அலுமினியம், காப்பர், பிரான்ஸ் அந்த மாதிரிங்க. அப்புறம் வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, வேர்ஹவுசிங்க்கு, பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க, கெமிக்கல்ஸுங்க, கேஸ், இண்டஸ்ட்ரியல் கேஸஸ்ஸு, ப்ளஸ் ஃபாஸ்ட்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க, இந்த மாதிரி எல்லா செக்டார்லேருந்து வர்றாங்க. இது வந்து இது லாங் டேர்முங்க. இது எப்படின்னா, இந்த ஃபேரில் இமீடியட்னா இது B2Bங்கிறங்காட்டி என்னென்னா, இது வந்து இயர்லி ரிக்குவயர்மெண்ட். இப்போ என்னென்ன அந்த ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா, இப்போ MSMEs வந்து ரெகுலராக இப்போ அது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு 50லேருந்து 100 கோடின்னு நம்ம ஒரு வர்த்தகமாக சொல்லலாம். பட் அதை பற்றி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா MSMEயோட ரா மெட்டீரியல் வந்து இப்போ கோயம்புத்தூரோட பிஸ்னஸ் வந்து 15,000 கோடி நம்ம செய்கிறோன்னா 5,000 கோடி வந்து ரா மெட்டீரியலாக தான் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வேல்யூ அடிஷன் லேபர், அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு சொல்கிறேன். 1/3 வந்து ரா மெட்டீரியல் ஒரு ப்ராடக்ட் காஸ்ட்டில்.
அப்போ அது வந்து நம்ம கோயம்புத்தூரோட வர்த்தகம் வந்து 15,000 இல்லை, ஆக்சுவலாக ஒரு 45,000. அதில் வந்து ஒரு 15,000 கோடிக்கு ரா மெட்டீரியலே வந்து இங்கே ரிக்குவயர்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர் வருது. அதிலிருந்து நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 20% அட்லீஸ்ட் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு அந்த பெனிஃபிட் வரும், ரா மெட்டீரியல் காஸ்ட் சேவிங் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல சார்? ரா மெட்டீரியல் இருக்குங்க, 18% வந்துருச்சுங்க எல்லாமே. இல்லை இது வந்து எப்படின்னா கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி வருவாங்க, பட் வந்திருக்கிறவங்க வந்து 5 ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க, சென்னை மாதிரி இடத்துலேருந்து டீலர்ஸும் வந்திருக்காங்க, மேனுஃபேக்சரர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா நமக்கு வந்து நம்ம இப்போ நீங்கள் பாம்பேலேருந்து இப்போ எங்களோட சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்டீல் சப்ளையர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மும்பையிலேருந்தோ கல்கட்டாவிலேருந்தோ ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து நிறையா கம்மியாக கிடைக்கிது. ஸோ அவங்களும் இங்கே கொண்டு வந்து அவங்களோட இதை போட்டிருக்காங்க, ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன த்ரூ கோயம்புத்தூர் டீலர்ஸ் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் டீலர்ஸ் வச்சுருக்காங்க, சென்னை டீலர்ஸ் வச்சுருக்காங்க, அது மூலிமா தான் வந்திருக்கு. ஸோ இந்த தடவை இன்னும் நல்லா ஃபுட்ஃபால் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். போன தடவை 4,800 என்னமோ வந்திருக்காங்க. இந்த தடவை ஒரு 8,000லேருந்து 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் நிறையா ரீச் பண்ணியிருக்கோம், ஸ்டால்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. போன தடவை ஒரு 56 எக்ஸிபிட்டர்ஸ், 65 ஸ்டால் என்னமோ, இந்த தடவை 70 ஸ்டால் பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஸோ நல்ல ரீச் இருக்குன்னு நாங்கள் இந்த தடவை எதிர்பார்க்குறோம்.